இது மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஒரு பக்கம் வந்து ட்ரையாங்கிள் முடிச்சதுக்கப்புறம், அந்த எக்ஸ்ட்ரா உள்ள அந்த தையல வந்துட்டு ஒரு தையல பிரிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு 1 இன்ச் அளவுக்கு பட்டி எடுத்துட்டு, இப்போ நம்ம ட்ரையாங்கிள் வச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல நல்ல பக்கத்துக்கு மேல இது மாரி வச்சுக்கோங்க. அதாவது ராங் சைடு மேல் பக்கமா இருக்க மாரி வச்சு இது மாரி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் குடுத்து, இப்போ வந்துட்டு இத வந்துட்டு அப்படியே ராங் சைட்ல எல்லா துணியும் வந்துட்டு இது மாரி வச்சு, நம்ம அந்த நல்ல ஒரு 1/4 இன்ச் மட்டும் அந்த பைப்பிங் தெரியிற மாரி வச்சு வந்துட்டு ஒன் சைடுக்கு வந்துட்டு பைப்பிங் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? பாருங்க இது மாரி ஒரு பைப்பிங் வச்சு, அந்த எட்ஜ்ல வந்துட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு பைப்பிங் வச்சு தச்சுட்ருக்கோம். ஓகேங்களா? பாருங்க ஃபுல்லா வந்துட்டு இப்போ பைப்பிங் முடிச்சதுக்கப்புறம் இதையும் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்துட்டு சென்டர் வந்துட்டு இது மாரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த பீஸுக்கு. அதே மாரி 2 பக்கம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சுடிதார் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டருக்கு மேலே இத வச்சு அப்படியே சுத்திலும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இது ஃபுல்லாவே நான் தச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்க தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாரி